சரி. புராண கதையின்படி குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து உருவாக்கிய கோயில் தான் இந்த குருவாயூர் கோயில். கிருஷ்ணர் தன்னோட அவதார காரியம் நிறைவடைந்ததால தான் வைகுண்டம் செல்ல இருப்பதா அவருடைய தீவிர பக்தனான உத்தவர் கிட்ட சொன்னாராம். அதற்கு உத்தவரும், தாங்கள் இல்லாத இந்த உலகத்தை எங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டாங்களாம். அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் தான் வைகுண்டம் சென்றதும் துவாரக கடலில் மூழ்கும் என்றும், அப்போது தன்னுடைய சிலை கடலில் மிதந்து வரும் என்றும், அந்த சிலையை தனக்கு ஏதுவான இடத்தில் பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்தால் தான் இல்லாத குறையை இச்சிலை தீர்க்கும் என்றும் கூறினாராம். கிருஷ்ணர் கூறியபடியே துவாரகா நகரமே கடலில் மூழ்க சிலை மட்டும் கடலில் மிதந்து வந்ததாம். குரு பகவான் மற்றும் வாயு பகவான் இவங்களுடைய உதவியோட உத்தவர் அந்த சிலையை எடுத்துட்டு வந்து சிவனுடைய அனுமதியோட இன்றைய தென்னிந்தியாவின் குருவாயூர் பகுதியில பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுது. இப்படிதான் இந்த கோயில் இங்க உருவானதாங்க. தினமும் விடிய கால